சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள விருகம்பாக்கம் கால்வாயினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கதிர்ஷா. முழு விவரம். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள விருகம்பாக்கம் கால்வாயினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே லேசானது முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் மழை தீவிரமாக பெய்யும் போது அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அவ்வப்போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் பல்வேறு அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள கால்வாயில் நடைபெற்று வரும் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக விருகம்பாக்கம் கால்வாய் நெற்குன்றம் வரை செல்கிறது. சுமார் 6.3 கிலோமீட்டர் நீளம் கொண்டுள்ள இந்த கால்வாயில் கோயம்பேடு, அரும்பாக்கம், சூளைமேடு, புவனேஸ்வரி நகர், சாய் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கும் மழை நீரானது இந்த கால்வாயில் பக்கத்தான் திருப்பிவிடப்படுகிறது. இந்த நீரானது நேராக கூவத்தில் கலக்க உள்ளது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கால்வாயை ஆய்வு செய்தார். மேலும் கால்வாயில் ஏதேனும் குப்பைகள் தேங்கியிருந்தால் அதனை அகற்றவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அடுத்த 3 கால்வாய்களை அவர் பார்வையிட உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.